காலையிலே நம்முடைய சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். கடந்த வாரத்திலே ஆண்டவருடைய கிருபையினாலே இதை ஆரம்பிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியமான பொருள் என்னவென்று சொன்னால் சுதந்தரித்தல் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். சுதந்தரித்தல், இன்ஹெரிட்டன்ஸ். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தை சுதந்தரிக்கும் ஒரு புஸ்தகமாக இந்த புஸ்தகம் காணப்படுகிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னார். அந்த தேசத்தை தேவன் இந்த புஸ்தகத்திலே எடுத்துக்கொள்ளும்படியாக, சுதந்தரிக்கும்படியாக அவர்களை சொல்லுகிறவராக இருக்கிறார். 2 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி கடந்த வாரத்திலே நான் சொன்னேன். ஒன்று போங்கள் என்ற ஒரு கட்டளை, இரண்டாவது பங்கிடு என்ற ஒரு கட்டளை. சரியா? அந்த 2வது வசனத்தின் கடைசியிலே பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். அதன் பின்பதாக 6ஆம் வசனத்தினுடைய கடைசியிலே பார்க்கும் பொழுது, அந்த தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று சொல்லுகிறார். போங்கள் என்ற அந்த கட்டளையின் கீழாக 3 காரியங்களை நான் நேற்று தினத்தில் போன வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். 2வது வசனத்திலே அது வருகிறது. நீ எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் அல்லது சுதந்திரியுங்கள் என்று சொல்லி 3 காரியங்கள். ஒன்று எழுந்து என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் யோர்தானை கட என்று சொல்லுகிறார். எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமா? சில நேரத்தில் கஷ்டமான காரியம் இல்லையா? இப்போ கூட பாடுறதுக்கு எந்திரிக்க சொன்னால் எதுக்குடா இவங்க எந்திரிக்க சொல்கிறாங்கன்னு இருக்கும். எந்திரிச்சு உட்கார்ந்தா ஒழுங்காக கவனிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால எழுப்புறது. சரியா? இல்லாட்டி அப்படியே கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறது கவனிக்கும். எந்திரிக்கிறது கஷ்டம்தான். சரியா? இப்போ முழங்கால் படி போட்டுட்டு எந்திரிக்கிறதே என்ன மாதிரி ஆட்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு இடத்துல நம்ம எப்பயும் செட்டில் ஆகிட்டோம்னா எழுந்திருப்பது கடினமான காரியம். இங்கே இருந்துருவோம். நகோமி அதனால தான் அவளால் திரும்பி வர முடியல. மோவாப் தேசத்துக்கு போயிட்டு இனிமே போய் பசங்களுக்கு நம்ம ஊரில் பொண்ணு பார்க்கவா, இங்கேயே பார்த்துருவோன்னு பார்த்துட்டாங்க. அதையும் பார்த்த உடனே 10 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியல, கிளம்ப முடியல. ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தப்போ தான் தன்னுடைய தேசத்துக்கு இப்போ ஆண்டவர் கிளம்பு, இந்த இடத்த விட்டு கிளம்பு, இது உன்னுடைய இடம் இல்லை என்று சொல்கிறார். இப்போ ஆண்டவர் எழுந்திரு என்று சொல்கிறார். அது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. ஏசாயால சொல்லும் பொழுது சூம்பி போன உன் முழங்கால்கள் என்ன பண்ணு, நிமிர்த்து எழுந்திரு, எழும்பி பிரகாசி என்று சொல்லி அந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கிறோம். எழும்புதல் ரொம்ப கஷ்டம், முக்கியமான ஒரு காரியம். இந்த வாழ்க்கையில் இருக்கிற நிலையிலே விட்டு எழும்ப வேண்டும், கிளம்ப வேண்டும். முக்கியமான ஒரு காரியம், சாதாரணமான வார்த்தை அல்ல. 2வது, கடக்க முடியாத யோர்தானை என்ன பண்ணு, கட. அது புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை நீ கடக்க வேண்டும். அது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். எப்படி அதை செய்ய முடியும்? அதை விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் செய்து ஆக வேண்டும். சரியா? 3வதாக, தேசத்தை சுதந்தரி, போய் எடுத்துக்கொள், தேசத்துக்கு போங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். 6வது வசனத்தில் 2வது கட்டளையாய் சொல்லும் பொழுது ஆண்டு சொல்கிறார், யோசுவா என்று சொல்கிறார், நீ அந்த தேசத்தை இவளுக்கு பங்கிட்டு கொடு, அந்த சுதந்திரிக்கிற தேசத்தை பங்கிட்டு கொடு என்று சொல்லுகிறார். சரியா? அது 2வது முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. கடினமான காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். முடியாது என்று எண்ணுகிற காரியத்தை, இது எப்படி நடக்குமோ என்று யோசிக்கிற அந்த காரியத்தை தேவன் செய்யும்படியாக சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது உன்னால முடிஞ்சது செய்ப்பான்னு சொல்லல, அங்கே அழகான வாக்கு தத்தங்களை தேவன் கொடுக்கிறார். அது போன வாரத்தில் நம்ம லேசா பார்த்தோம். மறுபடியும் அந்த பகுதியிலிருந்து நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சரியா? இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை நம்மை செய்யும்படியாக சொல்கிறார். இதை நான் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. எல்லாமே இன்னைக்கு நானும் நீங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிற கருவிகளாக இருக்கிறோம். தேவன் நம்மை ஒரு நோக்கத்துக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மாணவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு பெரிய மலை படிப்பு. எப்படி இதை முடிக்க போகிறேன், எதிர்காலம் எப்படி நான் இந்த போட்டி நிறைந்த உலகத்திலே வாழப்போகிறேன், என் வாழ்க்கை எப்படியாக அமைய போகிறது,
இதெல்லாமே நீங்களும் நானும் செஞ்சு முடிக்க போறது காரியம் இல்ல. இதையும் யார் பொறுப்பெடுக்கிறது? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுப்பெடுக்கிறவராக இருக்கா. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே திட்டமிட்டு அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதன் மூலமாக இன்னும் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி முடிவு மட்டுமாக எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் அதையெல்லாம் செய்கிறவராக இருக்கிறார். அதனால இது யாருக்கோ ஊழியக்காரர்களுக்கு மட்டும் என்பதல்ல. தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்களானால் தேவன் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே நான் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமை அழைத்த பொழுது அதைத்தான் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாய் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ பெரிய ஜாதி ஆவா என்று சொல்லுகிறார். அந்த ஜாதி எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை சொல்கிறார். நிறைய விளக்கம் சொல்லிக் கொண்டே போகிறார். ஆனால் வருகிற கேள்வி என்னன்னு சொன்னா, இது எப்படி ஆகும்? மரியாள் இடத்திலே அங்கே தூதன் சொன்ன உடனே நான் இது எப்படி ஆகும், இது எப்படி முடியும்? மோசேயை தேவன் அழைத்த பொழுது யாத்ரா 3வது அதிகாரத்திலே நான் எம்மாத்திரம், என்னால என்ன முடியும்? கிதியோனை அழைத்த பொழுது சொல்கிறான், ஐயோ நான் சின்ன குடும்பமாச்சே, என்னால என்ன முடியும்? அங்கதாங்க தேவனுடைய வார்த்தை வருகிறது. இன்னைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், உடனே நம்முடைய படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய பேக்ரவுண்ட், அந்த நம்முடைய பின்னணி ரொம்ப பலவீனமான ஒன்றாக இருக்கலாம், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எதையுமே சாதித்ததில்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்மை கொண்டு சில காரியங்களை செய்யதான் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு சோறு போடுறதுக்கு அழைக்கலங்க. சரி, கடவுளே இல்லைன்னு சொல்றேன், சோறு சாப்பிட்றானா இல்லையா? சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அவன் நம்மளோட நல்லாவே இருந்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக மட்டுமல்ல, ஆண்டவர் அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, அன்றன்றைக்குரிய ஆகாரத்தை நான் உனக்கு தருவேன். ஆனால் அவருடைய எந்த ஆசை என்ன சொன்னா, விருப்பம் என்ன சொன்னா, முடிவாக வருகிற விருப்பம்னா அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். அதை செய்து முடிப்பது அவருடைய நோக்கம். இப்பொழுது நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடுகிற பாதையிலே சில இலைகளிலே வரும் பொழுது என்னை சேர்த்து தான் சொல்லுகிறேன். சில நேரத்தில் ஊழியங்களை நான் நினைத்து பார்க்கும் பொழுது மடத்தனமா செஞ்சிட்டோமோ, ரொம்ப ஆசைப்பட்டு ஓடிட்டோமோ அப்படிலாம் யோசிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் சாத்தியமாகுமா? வெற்றியாக முடியுமா? தோற்று போவோமோ? அவமானப்பட்டு போய்விடுவோமோ? வில்லியம் கேரி அவர் இந்த கல்கத்தாவில் இருந்த பொழுது பிள்ளைகள் இருந்தார்கள், மனைவி பைத்தியமானார். ஒரு கட்டத்திலே அவர் நினைக்கும் பொழுது அவர் எழுதுகிறார், ஒரு காரியத்தை எழுதுகிறார், என்னுடைய சொந்த ஆசையினாலே சாதிக்க வேண்டும் என்ற விருப்பத்தினாலே நான் வந்து விட்டேனோ, தேவனுடைய சித்தத்தின்படிதான் வந்தேனா என்று சொல்லி எண்ணுகிற கட்டங்கள் உண்டு. உண்மைங்க, அது உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்மை. சில நேரத்தில் எதையெல்லாம் யோசிக்கலாம்னா, ஆண்டவர்கிட்ட வந்ததே சரியான காரியம் தானா? நான் முன்னாடி இந்துவா இருந்தபடியே இருந்திருந்தால் நன்றாக இருக்குமோ? தெரியாம வந்து விட்டோமோ? இதெல்லாம் தற்செயலாய் நடந்து விட்டதோ? என் வாழ்க்கையை கொண்டு தேவன் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறார்? இது எப்படி ஆகும் என்ற கேள்வி வருகிறது. அங்கேதான் தேவன் பேச ஆரம்பிக்கிறார். யோசுவா மனதிலே பயங்கரமான பயம் இருக்கிறது. இந்த 40 வருஷம் மோசே பட்ட பாடுகளை யார் பார்த்துட்டே இருந்தா? யோசுவா பார்த்து கொண்டே இருக்கிறார். மோசே அவ்வளவு பெரிய மனிதன். அந்த மனுஷனை இவ்வளவு பாடுகள் பட வேண்டுமானால் மோசேக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற, எடுபடி வேலைகளை செய்து கொண்டிருக்கிற, ஏவுகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிற யோசுவாவாலே என்ன முடியும்? ஆனா ஆண்டு சொல்லுகிறா, எந்திரி, யோர்தானை நீ கடக்கணும், நீ அந்த தேசத்துக்குள்ள போய் சுதந்திரிக்கணும். அது மட்டும் இல்லை, யோசுவா 6வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. பங்கிடுன்னு சொல்லலை, அந்த இடத்துல பங்கிடுவா என்று சொல்லுகிறான். அது நடக்கும் காரியமாய் சொல்கிறான். பங்கிடலாம், எப்படியாவது பங்கிடு அப்படிலாம் சொல்ல. இங்கே போங்கள் என்று சொல்லுகிற அவர் பங்கிடுகிற காரியத்தை மட்டும் யோசுவானத்தை சொல்லும்போது, நீ இந்த தேசத்தை இவர்களுக்கு பங்கிடுவா. எப்ப டெஃபினட்டா அது நடக்குமா? நடக்காதா? கட்டாயமாய் நடக்கும் என்பதான் அந்த பதம் வெளிப்படுத்துகிறது. எப்படி நடக்கும்? அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சரியா? அதை தான் இன்றைக்கு பார்க்கிறோம். அங்கேதான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். சரியா? 3 காரியங்களை நாம் அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் இதை நான் குறிப்பிட்டேன், அதனால் மறுபடியும் பார்ப்பது போல் இருக்கலாம். நான் நன்றாய் கவனிங்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் உண்மை. சிலத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும் போது
எப்படி நடக்க போகுது, எப்படி நான் செய்ய போகிறேன். சிலர்லாம் ரொம்ப கிராண்டாக ரொம்ப அழகாக தங்களுடைய வாழ்க்கையை பிள்ளைகளை எல்லாம் கடத்தி அவங்க இப்போ நிம்மதியாக உட்காந்துருக்காங்க. அவங்களால முடிஞ்சு என்னால் என்ன செய்ய முடியும்? பெண் பிள்ளைகளாக இருக்கிறாங்களே, எப்படி காரியங்கள் ஆகிற போகிறது, என்னவாய் முடிய போகிறது, தலை சுற்றுகிறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் கவனிக்கலாமா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கு எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். சரியா? கொடுத்தேன் என்று சொல்கிறார். அங்கே டெஃபினட்டா பார்க்கிறோம். கட்டாயமாய் நடக்கிற ஒரு காரியத்தை கொடுத்தேன், ஏற்கனவே நான் கொடுத்து விட்டேன் சொல்கிறார். அது எவ்வளவு கொடுத்தேன்னு சொல்றான்? காலடி மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு நானும் நீங்களும் அதை சுதந்திரிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது, எடுத்துக்கொள்ள வேண்டியது. 4வது வசனத்துக்கு வரும் பொழுது எல்லைகள், நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், அதனால அது ரொம்ப டீட்டெயில் நம்ம போறது கிடையாது. 4வது வசனத்திலே அந்த கொடுத்த பகுதி எவ்வளவு பெருசு? 3வது வசனம் சொல்கிறா காலடி மிதிக்கும் எவ்விடம். அது லிமிட்லாம் சொல்லல. ஆனா 4வது வசனத்துல ஒரு லிமிட் ஏரியா சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரமும் இந்த லெபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். பெரிய எல்லை. அதாவது இவங்க சுதந்திரிக்கும் நினைச்சா கூட அவ்வளவு பெரிய ஏரியா என்ன பண்ண முடியாது. நடந்து திரியன்னு யோசிச்சா கூட அவ்வளவு பெரிய ஏரியா என்ன பண்ண முடியாது, நடந்து திரிய முடியாது. அவ்வளவு பெரிய பகுதியை ஆண்டு சொல்கிறார் நான் கொடுத்தேன் என்று சொல்கிறார். அதாவது நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஆசீர்வாதம். எபேசியர்ல வாசிக்கும் பொழுது உன்னதங்களில் உள்ள சில ஆசீர்வாதங்கள்னால சொல்லல, சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல என்னென்ன அப்படி சொல்லி, நம்மளால் அதை ஜீரணிக்கவே முடியல. ஆனால் அப்படிதாங்க. அப்போ தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற காரியம் எவ்வளவு பெரிதென்று சொன்னால், இதுவரைக்கும் அது கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, ஒருவருடைய மனதிலே தோன்றினதும் இல்லை. எங்க இருக்கு அந்த வசனம்? வாசிக்கலாமே. சரியா? தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரியது என்று சொன்னால் அது நம்மளால விளங்கிக் கொள்ள முடியவில்லை. முதல்ல ஏசாயா எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் 64வது அதிகாரம், ஏசாயா 64 4வது வசனத்தை வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. நீங்க விசுவாசிக்கணும். எவ்வளவுக்கு அதிகமாய் விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏசாயா 64வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் தாமதம் பண்ணுறதுக்காக நீங்க எல்லாரும் எடுத்துடணும். எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஒரு மனிதனை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்பதை அவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாதுங்க. ஒருத்தனும் கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எழுதியிருக்கிறபடி, அந்த வசனம் அழக ஆரம்பிக்குதுல, ஆல்ரெடி ரிட்டன் இட் இஸ். இப்ப எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியம். யோசுவாட்ட சொல்லுகிறான், எல்லையை சொல்லிட்டார். முதல்ல சொல்றார் 3வது வசனத்துல, உன் காலடி படுகிற எல்லா இடங்களையும் நான் உனக்கு தருவேன். ஆபிரகாம்கிட்ட எப்படி சொன்னான்னு சொல்லி போன வாரம் வாசித்து காமிச்சோம். நடந்து திரின்னு சொல்லிட்டார். எவ்வளவு தூரம் உன்னால் நடக்க முடியுமோ நடந்து திரி, அவ்விடத்தை எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். தேவனுடைய திட்டம் வித்தியாசமானதுங்க. பெரிய காரியங்களை கேளுங்கள், பெரிய காரியங்களை சாதியுங்க. அதான் வில்லியம் கேரியுடைய கோஷம். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை
எதிர்ப்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதித்துள்ளார். அதான் அவருடைய கோஷம். உங்கள் மனசில் என்ன இருக்குது? நல்லா வேஸ்ட்டுங்க அப்படி சொல்லாதீங்க. வேஸ்டாக இருக்கிறக்கா தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவர் விரும்புகிற எல்லை மிகவும் பெரியது. உங்களால் அதில் எதெல்லாம் சாதிக்க முடியுமோ அதை அவருக்காக சாதிப்போம். ஆண்டவரே, என்னை கொண்டு என்னை பயன்படுத்தும், நான் உமக்கு அடிமை, எதை வேண்டுமானால் செய்ய ஆயத்தம் என்று சொல்லுவோமானால் தேவன் தன் திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். 5வது வசனம், முதல் காரியம் என்ன சொன்னேன்? கால் மிதிக்கும் எவ்விடமும் உனக்கு தருவேன்னு சொல்றார். 4வது வசனத்திலே அது எல்லைகளை அழகாய் சொல்கிறார், பெரிய எல்லையாய் இருக்கிறது. 5வது வசனத்திலே ஆண்டு சொல்கிற ஒரு காரியம், நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம், அவர் திறந்த கதை ஒருத்தனால் என்ன பண்ண முடியாது? அடைக்க முடியாது. அவர் ஒரு கதவை மூடுவாரானால் ஒருவனாலும் திறக்க முடியாது. நமக்காக அவர் ஒன்றை செய்ய விரும்பினால் சமுத்திரத்தையும் அவரால் பிளக்க முடியும், வானத்திலிருந்து அப்பத்தை கொடுக்கவும் முடியும், பாறையிலிருந்து தண்ணீரை வர வைக்கவும் முடியும், இங்கே ஓடுகிற ஆற்றை ஒரு பக்கமாய் நிறுத்தவும் முடியும். அவர் எதையும் செய்ய வல்லவர். சாராள் சிரிக்கிறார். அங்கே வந்த 3 புருஷர்கள் பேசும்போது, அடுத்த வருஷம் நாங்கள் வருவோம் இதே நேரத்தில், சாராளின் கருத்தில் என்ன இருக்கும்? குழந்தை இருக்கும். சாராள் சிரிக்கிறா, என்ன பேசுகிறாங்க, எனக்கு இல்லை தெரியும், இனிமே என் வயிற்றில் என்ன பண்ண முடியாது, குழந்தை உருவாக முடியுமா கேட்குறாங்க. ஏன் அவள் சிரிச்சா அப்படி சொல்லி, இல்லை சிரிக்கலன்னு சொல்லி பயந்துட்டான். இல்லை நீ சிரிச்ச, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ. சிரிக்காதீங்க. தெய்வன் நம்முடைய வாழ்க்கையில எதையோ செய்ய விரும்புங்க. எனக்கு விளங்கல ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு புரியல ஆண்டவரே, ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய என்னை அழைத்திருக்கிறீர். என் ஜனத்திற்காக, என் மக்களுக்காக, என் தேசத்துக்காக, உம்முடைய நாமத்திற்காக நான் ஏதோ ஒன்றை செய்ய என்னை அழைத்திருக்கிறீர். எனக்கு விளங்கலை, ஆனால் நான் உம்முடைய அடிமை, நீ செய்தல். அதான் மரியாள் சொல்கிறார், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். இதே காரியத்தை இங்கே 5ஆம் வசனத்தில் வாசிக்கிற, ஒருவனும், அதான் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதாவது இதை யாரும் தடை செய்ய முடியாது. நீ மட்டும் என்னோட நில்லு, நான் உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன், ஒருத்தனும் உனக்கு முன்னாடி தடையாய் நிற்க முடியாது என்பது சொல்கிறார். இதே காரியத்தை எரேமியா எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா சொல்கிறான், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், நான் பேச அறியேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறான் என்பதை பார்க்கலாமா? எரேமியா 1வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க போகிறேன். எரேமியா 1வது அதிகாரம், அதுலதான் 6வது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். என்ன போய் அழைக்கிறீங்களே, நான் பேசக்கூட எனக்கு தெரியாத, நான் சின்ன பிள்ளையாச்சேன்னு சொல்கிறான். 17ஆம் வசனம், ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் அவர்களுக்கு சொல், நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் மோகத்துக்கு அஞ்சாதிரு. நம்ம பின்னாடி பார்க்க போறோம். பாண்டவர் என்ன சொல்றாருன்னா, யார் மட்டும் பயப்படக்கூடாது, முன்னாடி நிற்கிறவன் பயப்படக்கூடாது அப்படி சொல்றார். எதுக்காக சொன்னா, இதோ தேசம் அனைத்திற்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலமும் ஆக்கினேன். யாருக்கு முன்னாடி? யாருக்கு முன்னாடி? தேசம் அனைத்திற்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அரணும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தம் வராதுன்னு சொல்லல, உன்னை எதிர்க்க மாட்டாங்கன்னு சொல்லல, யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாருக்கும் இதாங்க உண்மை. நிறைய நீங்க எடுத்து பார்க்கலாம். எரேமியா 2வது அதிகாரம், எசேக்கியேல் 2வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. எசேக்கியேலின் புத்தகம், அந்த தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாமா?
6வது வசனத்தை வாசிக்கிறேன். முதல்ல எசேக்கியேல் 2வது அதிகாரம். எரேமியாவுக்கு அடுத்த புஸ்தகம் எசேக்கியேல், சரியா? 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு நீ அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக விட்டார். யார்கிட்ட அனுப்பிட்டார் ஆண்டவர்? இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட அனுப்பிட்டு சொல்றாரு, அவங்க கலக விட்டான்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வர்ணிக்கிறாரு? நீ நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் அவளுக்கு என்ன பண்ணாத, பயப்படாத. சரியா? 7வது வசனம், மன்னிக்கணும், 7லிருந்து 9 வரைக்கும் வாசிக்கிறேன். கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, மன்னிச்சுக்கோங்க, 3வது அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் வீட்டாரோ வெண்ணில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நான் சொல்றதுக்கே கேட்கல, உனக்கு நீ சொல்றது கேட்க போறாங்களா? கேட்கவே மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டார். எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுள்ள இருதயம் உள்ளவர்கள். இதோ உன் கழுத்தை, உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்கினேன், கண்மலையை போலாக்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவங்க இரும்புனா நான் உன்னை என்ன ஆக்கிடுவேன்? அதை விட ஸ்ட்ராங் ஆக்கிடுவேன் சொல்ற. நீ மட்டும் என்ன பண்ணாத, பயப்படாத. ஏன்னா நான் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்? செய்யணும். நான் உன்னை வச்சு செய்யணும்னு நினைச்சதை நான் செய்யணும்னு சொன்னா, அவன் முள்ளுன்னா நீ என்னவா இருப்ப? அதோட பயங்கரமா இருப்ப. நான் அப்படி பண்ணுவேன். அவன் தான் உன்னை பார்த்து என்ன பண்ணணும்? பயப்படணும்னு சொல்லி. நம்பவே முடியல. எனக்கு அதே தான். சரியா? ஆனால் ஆண்டுடைய வசனம் தான் நம்மை தைரியப்படுத்துகிறது. நம்ம என்ன செய்ய முடியும்? 130 கோடி இருக்கிற இந்த ஜனத்துக்கு முன்பதாக நானும் நீங்களும் என்ன செய்ய முடியும்? போன வாரம் எடுத்து காண்பித்தேன் இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம். பவுல் பயங்கரமான தைரியமான நபர், ஆனால் அவரே பயந்துட்டார். அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், அதை மறுபடியும் வாசிக்கலாம், சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம், அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9-10 வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். இதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி வாசிக்கணும். அப்போதான் நம்மளுக்கு தைரியம் வரும், எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நம்மளை கையில் எடுத்ததுனால நம்ம நிற்கலாம். சரியா? 18வது அதிகாரம் 9வது வசனம், அப்போஸ்தலர் 18:9. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாக்கி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. பாண்ட சொல்றாரு, நில்லு, நீ பயப்படாத, உண்மையில ஒருத்தன் கைப்பட முடியாதுன்னு சொல்ற. அதனால கைப்பட முடியாது சொன்னோடனே, அதாவது யோசுவாட்ட என்ன சொல்றாரு? யோசுவாட்ட என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக ஏத்து நிற்பதில்லைன்னா எதுக்கவே மாட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவன் எதுப்பான், அவன் முள்ளு தான், அவன் தேளு தான். ஆனா என்ன பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அதுதான் சொல்றான். எதிர்ப்பானா? ஆமா எதிர்ப்பான், எல்லா வேலையும் நம்மளுக்கு எதிராக செய்வான். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, அவனோட உன்னை ஸ்ட்ராங்கா மாத்திரு, உன்னை ஒண்ணுமே அவன் செய்ய முடியாது என்பதை சொல்லுகிறான். இதாங்க ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான வாக்கு தத்தங்கள். 3 காரியம் சொன்னேன் இல்லையா? 3வது வசனத்துல, நீ கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் உனக்கு தருவேன், கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்துல எல்லைகளை சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய எல்லை வச்சிருக்கிறான்ப்பா, முழுச உன்னால முடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் சொல்லுகிறார். 5ஆம் வசனம் சொல்லுகிறா, உனக்கு விரோதமாய் ஒருவனு நிற்கவே முடியாது சொல்ற. அப்ப நான் நினைச்சதை உன் வாழ்க்கையில நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். அதை நானும் நீங்கள் நம்பணும்.
நம்பி தைரியமா நிற்கணும். அதான் இறைமையோட சொல்ல, நில்லு, பயப்படாத பயப்படாத என்று சொல்லி சொல்லுகிறார். சரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் அதுதான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், பயப்படாதே. இப்ப யோசுவா முதல் அதிகாரத்துல அடிக்கடி வருகிற வசனம் இதுதான், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் இதுதான், திகையாதே கலங்காதே, அதுதான் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம பண்றதெல்லாம் இதுதான், பயப்படுறதும் திகைக்கிறது தான். ஆனா ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், பயப்படாத. எதன் அடிப்படையில் நான் பயப்படாமல், அந்த வாக்கு தத்தத்தின் ஆதாரம் என்ன, அதை நம்ம பார்க்க போறோம். சரி, வாக்கு தத்தங்களை பார்த்து விட்டோம். அந்த வாக்கு தத்தத்தின் ஆதாரம், எதன் அடிப்படையில் தேவன் பயப்படாதே என்று சொல்லுகிறார், எதன் அடிப்படையில் நான் தைரியமா இருக்க முடியும் என்று சொன்னால், மரியாதை பத்தி நம்ம போன வருஷம் டிசம்பர்ல படிச்ச போகணும், கிருபை பெற்றவளே வாழ்க, தேவன் உன்னோடு கூட இருக்கு. அதுதாங்க அந்த பேஸ் வந்து, அதுதான் தேவன் நம்மோடு கூட இருப்பதினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருட கடைசியில புது வருஷம் முதல்ல கூட நான் உங்களிடத்தில் எடுத்து காமித்தேன். மத்திய 28வது அதிகாரம் 19-20 வசனங்கள்ல வாசித்தோம் இல்லையா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீ என்ன பண்ணு, தைரியமா போ, சந்தி, ஃபேஸ் பண்ணு அப்படி சொல்கிறான். இன்னைக்கு அதுதான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். யோசுவாட்ட என்ன சொல்கிறான் என்பதை பார்க்கலாம். யோசுவாவிடத்தில் தேவன் என்ன சொல்கிறார், 5வது வசனத்தை வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு எதிர்த்து நிற்பதில்லை. சரி, அது வாக்குத்தத்தத்தில் வந்து எப்படி அவங்க எதிர்த்து நிற்க முடியாதுன்னா, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோட இருப்பேன், அதான் சொல்றேன். இப்போ மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஸோ இது வந்து யோசுவாவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த். மோசையோட தேவன் இருந்தார்னா, மோசையோட தேவன் எப்படி இருந்தார், எவ்வளவு க்ளோஸ், முகமுகமா இல்லையா. மோசையை 2 பேர் எதிர்த்துட்டாங்கன்னு உடனே அவர் என்ன பண்ணிட்டார், வந்துட்டார், வெளியே வந்துட்டார். யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றார். அவனை பத்தி எப்படி பேச போச்சுன்னு சொல்றான். அப்ப மோசைக்கு அவ்வளவு நெருக்கம். இங்கே யோசுவானத்தில் தைரியமா சொல்கிறா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அது போதுமா, போதாதா? இன்னைக்கு மோசையோடு கூட இருந்ததை போல நம்மோடு கூட அவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருப்பார். அவர் சொல்ல, உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். உலகத்தின் கடைசி பரியந்தம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் உன்னோடு கூட இருக்கிறேன். இங்கே 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியம் சொல்கிறார் பாருங்களேன், இன்னொரு வாக்குத்தத்தம் அதுல இருக்கு. அதாவது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் அவர் உன்னோடு கூட இருக்கு. 5ஆம் வசனத்தில் இன்னொரு காரியம் வருகிறது. சரி, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதான் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், நம்ம தான் விலகிடுவோம். நம்ம தான் என்ன பண்றோம், அந்த சேஃப் ஏரியாவை விட்டு வெளியே போயிடுறோம். சில நேரத்தில் யாரையாவது நம்பி, அவன் எனக்கு உதவி செய்வான், இவன் எனக்கு உதவி செய்வான், அல்லது என்னுடைய சொந்த பலத்தை நம்பி தேவனுடைய திட்டங்களை விட்டு வெளியே போய் நின்று தோத்து போயிடும். ஆனா ஆண்டவர் ஒரு பொழுது நம்ம என்ன பண்றது இல்லை, கைவிடுவது இல்லை. அப்ப சொல்கிறான், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் அதனுடைய இன்னும் ஆழமாய் சொல்லிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 9ஆம் வசனத்தில் 3ஆம் காரியம் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இப்ப எல்லாமே 3 காரியமே நம்மளோட இருக்கிறேன்னு தான் சொல்கிறார். 3 காரியமே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில எப்படி நிறைவேறும், வாக்குத்தத்தத்தினுடைய ஆதாரம் என்னன்னு சொன்னா, அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால. நான் கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் ஒரு நாள் கொடுக்க முடியுமானா, அவர் என்னோடு இருக்கிறதுனால அது சாத்தியம். ஒருவனும் என்னை எதிர்க்க முடியாதா, ஆமா, அவர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே அது சாத்தியம். இவ்வளவு பெரிய ஏரியாவை அவருக்கு கொடுக்க முடியுமா, ஆம், அவர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே அது சாத்தியம். சரி, ஒன்று மட்டும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும், வேற எந்த மதத்திலையும் இது கிடையாதுங்க. வேற எந்த தெய்வம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ட்டு சொல்லலை. கூப்பிடலாம், அந்த தெய்வத்தை என்ன பண்ணலாம், கூப்பிடலாம், வருமா வராதான்றது அடுத்த விஷயம். ஆனா நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார், நம்மளோடையே இருக்கிறார். அதுதான் அற்புதமான ஒரு காரியம். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினால் 12 கோத்திரம், சரியாது, 12 கோத்திரமா இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு பக்கமும் 3 கோத்திரம் இருக்கும். நடுவில் என்ன இருக்கும், ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஆசரிப்பு கூடாரம் எதை காட்டுகிறது,
தேவன் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்பதை காட்டும்படியாக ஆண்டவர் எது சொல்றாருன்னா, நீ இப்படிதான் ஒரு இடத்துல போய் தங்குனா எப்படிதான் இருக்கணும், இங்கிட்டு 3 கோத்திரம், கிழக்கே 3 கோத்திரம்னா மேற்கே 3 கோத்திரம், வடக்கே 3 கோத்திரம் என்றால் தெற்கு பகுதியிலே 3 கோத்திரம், நடுவில் என்ன வரும், ஆசரிப்பு கூடாரம் வர வேண்டும். இப்ப எல்லாருக்கும் ஏறக்குறை ஈக்குவல் டிஸ்டன்ஸ், மிடில் யார் இருக்கா, தேவன் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். தேவன் நம்மோடு கூட எங்க இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ண. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் புதிய ஏற்பாடு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுதான், நான் அவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஒன்னே ஒன்று சொல்கிறா, பயப்படாதுன்னு சொல்கிறார். சரியா? மூன்றாவது காரியமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தேவ நிபந்தனைகள், தேவ எதிர்பார்ப்புகள். வாக்குத்தத்தங்களை பார்த்தோம், எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டார். வாக்குத்தத்தத்தின் ஆதாரத்தை பார்த்தோம், நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால நான் அதை செய்வேன் சொல்கிறான். இப்பொழுது தேவன் எதிர்பார்க்கும் நிபந்தனைகள் அல்லது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள் என்னன்னு சொன்னா சில காரியங்களை பார்க்கலாம். 7வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நான் ஏற்கனவே சொன்ன காரியம் 6வது வசனம், பலங்கொண்டு திடமனதாயிரு அப்படி சொல்கிறார். அதே தான் 9ஆம் வசனத்தில் வருகிறது, பலங்கொண்டு திடமனதாயிரு. இது 7ஆம் வசனத்தின் நடுவிலையும் 4வது வரியிலையும் வருகிறது, பலங்கொண்டு திடமனதாயிரு. பலங்கொண்டு திட்ட மனசு, அதாவது மனசுல விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சரீரம் என்ன ஆயிரும், கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். மன தைரியம் தேவை. ரெண்டையும் சொல்லு, பலங்கொண்டு திட்டம் மனதாயிரு, தைரியமாக நிற்க வேண்டும். காரணம் என்ன, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சாராள் கர்ப்பம் தரித்த பொழுது வேதம் ஒரு சொல்கிறது, அவள் கர்ப்பந்தரிக்கே பெலனடைந்தால் சொல்லப்பட்டது. பெலனடைந்து கர்ப்பம் பெற்றார், கர்ப்பம் அடைந்தாள். அந்த வயதிலே அது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம், செய்ய முடியாததை தேவன் அவள் வாழ்க்கையை செய்யத்தக்கதாக அவள் மனதில் என்ன வந்தது, தைரியம் வந்தது, பெலன் வந்ததுன்னு சொல்கிறார். தாவீது சொல்லும்போது சேனைக்குள் பாய்ந்து போவேன்னு சொல்கிறார். அவன் செய்ய முடியாததை அவன் செய்கிற ஒரு மனிதனாக காணப்படும். அதுக்கு என்ன வேண்டும் சொன்ன ஆண்டு சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். இப்ப முதல் காரியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது, பயத்தை நீக்கிறீங்க, சந்தேகத்தையும் நீக்க வேண்டும். யாக்கோபு வாசிக்கிறோம், சந்தேகப்படுகிறவன் எதையும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகம் என்பது வருமானால் ஏதாவது நடக்கும் சொல்லி தயவு செய்து நினைக்கவே நினைக்காத, நடக்கவும் நடக்காதுன்னு சொல்கிறார். அப்ப இங்கே சொல்லும் பொழுது பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்ல முதல் காரியம் அதுதான். நம்மிடத்தில் இருக்க வேண்டியது பயத்தை நீக்கிவிடு. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் பயந்தவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. யுத்தத்துக்கு போயிட்டா எல்லாத்தையும் மாட்டியாச்சு. ஆனால் ஒரு பாம்பு வந்து பயமுறுத்திச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் எல்லாம் யுத்தம் பண்ணுவானா தவிக்கிட்டு இருப்பானா, பயங்கரமான ஒரு பயம் என்பது பயம், அது பயங்கரம். அது வந்து நம்மளை ஒன்றுமே செய்ய விடாமல் ஆக்கிவிடும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் காரியமா எதிர்பார்ப்பது பயப்படாத. எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதனாலே நான் பயப்படாமல் தைரியமாய் இருக்க முடியும். 7வது வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு. அதுலேயும் அவர் சொல்கிற கவனமாய மாத்திரம் இருக்கும்படி மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. அப்ப 2வது காரியம் சொல்கிற நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிரு. அப்ப நம்ம கவனம் எல்லாம் எதுல இருக்கணும், எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்றதுல கவனம் வேண்டாம். நம்ம கவனமெல்லாம் எதுல தான் இருக்கணும், தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ நான் அதை செய்யணும். அதனால்தான் அடுத்தது சொல்லும் பொழுது அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. 8ஆம் வசனம் சொல்கிறார், அதை தியானித்துக் கொண்டு இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்று சொல்கிறார். அப்ப முதல் காரியம், அதாவது முதல் காரியம் பயப்படாத, அது ஒன்று சொல்கிறார், நம்மகிட்ட இருக்க வேண்டிய காரியம். 2வது காரியம் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு. நியாயப்பிரமாணத்தின்படி செய்யன்னு கூட சொல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய், எல்லாவற்றையும் நியாயப்பிரமாணத்தின்படி செய். அதான் முக்கியமான ஒரு காரியம். அதுக்காக தாங்க படிக்கணும், பைபிள் படிக்கணும்.
சரி, வட்டி கொடுத்து பணம் வாங்கலாமா? ரொம்ப கஷ்டமான காரியத்தை கேட்குறேன்ல. வட்டி கொடுக்கலாமா? நம்ம பைபிள் என்ன சொல்லுது? நான் இந்த சபை சட்டம் போட முடியாதுங்க. இந்த சபை சட்டம் போடாது, சட்டம் போடவும் முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கடன் வாங்குகிறதையே வேதம் என்ன பண்ணுது? வாங்காத சொல்லுது. ஏன்னா ஏன் இப்படி சொல்றான்னு நினைக்கிறீங்க? யார்கிட்ட கேட்கலாம்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கஷ்டமான காரியத்தை சொல்றேன், ஆனா நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்யறத பார்க்க முடியும். ஆண்டவர் காத்திருக்க பயந்து தான், காத்திருக்க தைரியம் இல்லாமல், நடக்கக்கூடாது நடந்து விடுமோ என்று சொல்லி அவசரப்பட்டு கை நீட்டி வட்டிக்கு வாங்குவதும், போதும் உள்ளதை போதும் என்று எண்ணாமல் நான் வட்டிக்கு கொடுத்து பணத்தை பெறுவதும், இதுக்கு விரோதமா போறதுனால நிறைய நேரத்தில் அதுல என்ன ஆயிருது? சிக்கல் ஆயிடுச்சு. நீங்க அதுக்கப்புறம் ஆண்டுகிட்ட போய் நிற்கவே முடியாது. ஆண்டு சொல்கிறா, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலே ஆவாய். நீ கடனுக்கு வட்டிக்கு வாங்காமல் கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாயின்ஸ். அழகான நிறைய காரியங்கள் இருக்குங்க. ஆண்டோட சிலதை டிமாண்ட் பண்ணலாம். ஆண்டோட வசனம் இப்படி சொல்லியிருக்கிறதே, என் வாழ்க்கையில் அதை நீங்கள் செய்ய ஆண்டவரே, அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்யன்னு சொன்னால், காலையில் நான் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆலயத்தில் உட்கார்ந்து வேதத்தை நான் கவனிக்கும் பொழுது, ஆண்டவர் பல காரியங்கள் என்னோட என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? பேசிட்டே இருக்கிறார். சரியா? ஒரே நாள்ல எல்லாம் விளங்கிருமா? நிச்சயமா இல்லை, எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. ஆனால் நான் வேதத்தை ஒழுங்காய் வாசிக்கும் பொழுது, வேதத்தை நான் ஒழுங்காய் கேட்கும் பொழுது, சில காரியங்களை குறித்து சில நேரத்தில் குறிப்பாக தேவன் என்னோட கூட என்ன பண்ணுவார்? பேசுவார். ஒரு காலகட்டத்தில் அது எனக்கு விளங்கல, ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் தெளிவாக தேவன் ஒரு காரியத்தை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு, அல்ல சில காரியத்தை நீ செய்யணும்னு சொல்லுவார். நான் அப்ப என்ன பண்ணி ஆகணும்? செஞ்சாகணும். இவ்வளவு நாள் நான் கடன் வாங்கி இருக்கலாம், இவ்வளவு நாள் நான் வட்டி வாங்கி இருக்கலாம், ஆனால் தேவன் சில நேரத்தில் என்னோடு கூட குறிப்பாக பேசும் பொழுது, வேற யார்ட்டையும் பேசியிருக்க மாட்டார், என்கிட்ட மட்டும் சில நேரத்தில் ஆண்டவர் பேசுவார். நீ இதை மட்டும் என்ன பண்ணு, மாத்திக்கோ. அதனாலதான் அங்கே சொல்லும் பொழுது 8ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது வாசிக்கிறேன் பாருங்க. 8ஆம் வசனம், நீ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாய் விட்டு பிரியாது அதை பின்னதாக பார்க்கலாம். இது எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஏன் படிக்க வேண்டும் என்று சொன்னா, நான் உன்னோடு கூட பேசுறேன். ஒரே நாள் ஆண்டவர் எல்லாத்தையும் பேச மாட்டார், ஆனா அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், தினமும் பேசுகிறவராக இருக்கிறார். அப்ப பேசும்போது என்னோடு கூட குறிப்பாக அவர் சில காரியங்களை பேசும் பொழுது நான் என்ன பண்ணி ஆகணும்? செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறார், அடுத்த ஸ்டெப்புக்குள்ள என்னை கொண்டு போக விரும்புகிறார், அடுத்த நிலைக்குள்ள என்னை கொண்டு போக விரும்புகிறார், என்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். அதனால அதை என்னோட கூட பேசுகிறார். அதனால்தான் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. சங்கீதம் 1 எப்படி சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். கர்த்தருடைய வேதத்தில் முதல்ல பிரியமா இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தியானிக்க வேண்டும். எதற்காக தியானிக்க வேண்டும்? அவர் என்னோடு கூட பேசுவதற்காக தியானம். எதற்காக அவர் என்னோடு கூட பேச வேண்டும்? நான் அவர் வழியிலே நடப்பதற்காக. இதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப 7ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக மாத்திரம் இருக்கும்படி பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறான். 8ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது நீ எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்று சொல்கிறார். இடையிலேயே 7ஆம் வசனத்திலே மற்றொரு காரியத்தை ஆண்டு சொல்கிறார். 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டவங்க, ரிலேட்டட் தான். சரியா? அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயா. அது அந்த இன்டென்சிட்டி, அதாவது அதனுடைய இன்னும் நுணுக்கத்துக்குள்ளே போகும்போது நீ அதன்படி செய்ய வேண்டும். எவ்வளவு செய்ய வேண்டும்? வலது இடதுபுறம் கூட என்ன பண்ணக்கூடாது, திரும்பக்கூடாது. அப்ப ஸ்ட்ரைட்டா நீ போயிட்டே இருக்க வேண்டும். அதனால தான் எல்லாவற்றையும் செய்ய
அந்த கவனமாயிரு என்று சொல்கிறார். 8ஆம் வசனம் சொல்லும் பொழுது அங்கே நீ அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக என்று சொல்கிறார். அப்ப முதல் காரியம் சொல்கிறா, என்ன பண்ணாத, பயப்படாதே, பலம் கொண்டு திடமனதாய் பயப்படாதே. 9ஆம் வசனத்தில் அதான் சொல்கிறார். 2வது காரியம் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிரு. அதுக்கப்புறம் சொல்கிறார், இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு, அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிரு. இன்னொரு காரியம் 8ஆம் வசனம் துவக்கத்தில் சொல்லும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு பிரியாதிருப்பதாகனா நான் நினைக்கிறேன் அதை பேசிக்கொண்டு என்பது மட்டுமல்ல, அதை நீ படித்துக்கொண்டே இரு, வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லும் பொழுது தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான். ஸோ வாசிக்கிற காரியம் நான் கேட்கவும் வேண்டும். சில நேரத்தில் பைபிளை சத்தமாக வாசிக்கலாங்க. எவ்வளோ சத்தமாக? என் காதுக்கு கேட்குற மாதிரி, ரொம்ப சத்தமாக வாசிக்கணும் இல்லை, என் காதுக்கு கேட்குற மாதிரி நான் வாசிக்கிறேன். என் காது அதை கேட்கிறது. நான் இரண்டு விதத்திலே அதை நான் படிக்கிறது போல அது மாறுகிறது. அப்போ நான் மற்றவர்களுக்கு ஆக வாசிக்கிறேன், அதோடு கூட எனக்காகவும் நான் அதை வாசிக்கிறேன். நான் வாசிக்க வேண்டும், அதை மற்றவர்களுக்கும் சொன்ன வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயிலே அது இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா வாயிலே வார்த்தைகளை வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் முக்கியமான ஒரு காரியம். 7ஆம் வசனம் கடைசியில் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது அதான் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. 8ஆம் வசனம் கடைசியில் தான் வருகிறது. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வான். எப்பொழுதுன்னு சொன்னான், இதையெல்லாம் நான் செய்யும் பொழுது. தேவன் அப்பொழுதுதான் இதையெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். இப்போ இதெல்லாம் நிபந்தனைகள், அழகான நிபந்தனைகளாக காணப்படும். என்னென்ன பார்த்துட்டோம்? வாக்குத்தத்தங்களை பார்த்தோம், அழகான வாக்குத்தத்தங்கள். என்னென்ன வாக்குத்தத்தங்கள்? 3ஆம் வசனத்திலே கால் மிதிக்கும் இடத்தையெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டார். 4ஆம் வசனத்தில் அதனுடைய எல்லைகளை சொல்லிவிட்டார். 5ஆம் வசனத்தில் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்கிறார். அதனுடைய ஆதாரம் என்னவென்று சொன்னால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மோசையோடு கூட இருந்தது போல இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை சொல்கிறார். அதான் காரணம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன சொன்னால், அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். எரிகோவில் வெற்றி கிடைத்தது. எதனால வெற்றி கிடைத்தது? தேவன் சொன்னபடி அவங்க என்ன பண்ணாங்க? செய்தார்கள். பெரிய யுத்தம் நடக்கல, பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கல, அமைதியில் அவங்க என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? நடந்துட்டே இருந்தாங்க. யோசிச்சிருக்கலாம், நடக்கும்போது இப்படி செஞ்சா என்னங்க நடக்கும்? கிதியோன்ட்டு ஆண்டவர் பானை, தீவட்டி, எக்காலம் கொடுத்தார். அந்த 300 பேர் என்ன பண்ண? ஏற்கனவே 300 பேர் தான் இருக்கும். நீ என்னையா கொடுக்குற? பானை கொடுக்குற, தீவட்டி கொடுக்குற, எக்காலம் கொடுக்குற, சண்டைக்கு போறோமா, கூழு கடை சமைச்சு சாப்பிட போறோமான்னு சிலர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டு சொன்னதை அவங்க செஞ்சாங்க. வெற்றி கிடைத்ததா கிடைக்கலையா? கிடைத்தது. ஆனால் ஆயிப்பட்டணம் சின்ன பட்டணம் தான். அவங்க ஏன் தோற்று போனார்கள் சொன்னா, தேவன் சொல்லாததை செய்தார்கள். அவங்களே பிளான் பண்ணிட்டாங்க. சின்ன ஊர் தான், 3000 பேர் போனா போதும், எல்லாரும் எல்லாம் போக வேணாம், எல்லாரும் வீணா சிரமப்படுத்துறீங்க, நம்ம மட்டும் போயிடலாம் சொல்லி அவங்களே பிளான் போட்டு அவர்களே போனார்கள். அங்க என்ன ஆச்சு? தோல்வி வந்துச்சு. நானும் இந்த காரியத்தை படிக்கும் பொழுது ஆண்டுகிட்ட கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே அதை மட்டும் செய்ய விழுந்தாங்க. ஏன்னா சில நேரத்தில் நம்மகிட்ட கையில் காசு இருந்துச்சுன்னா யார் தான் பிளான் பண்ணுவோம்? எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அதை எப்படி ஆரம்பிக்கலாம், எந்த இடத்துல ஆரம்பிக்கலாம், பிளான் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் யாருடைய ஆலோசனை வேண்டும்? தேவனுடைய ஆலோசனை வேண்டும். ஒன்றுமே இல்லைன்னா ஒருவேளை ஆண்டுகிட்ட போவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒருவேளை எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது, என் கையில் எல்லாமே இருக்கிறது என்றாலும் கூட யாருடைய ஆலோசனைக்கு போகணும்? தேவனுடைய ஆலோசனை. ஒரு சிறு காரியமானால், ஆண்டவரே நான் இப்படி செய்யலான்னு யோசிக்கிறேன்,
அது உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றது தானா என்பதை எனக்கு தெளிவாக வெளிப்படுத்துங்க ஆண்டவர் சொல்லி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஒரு காரியத்தை நான் செய்வேன். நிச்சயமாக தேவன் அதை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஸோ அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாக மாத்திரம் இருக்கும்படியாது இரவும் போலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பதாக, அது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஒரே ஒரு காரியம் பார்த்து முடிச்சிடலாம். 10வது வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் யோசுவாவோடு கூட ஆண்டவர் பேசி முடிச்சிட்டார். முடித்த உடனே ரெஸ்பான்ஸ், யோசுவாவினுடைய பிரதி செயல் என்ன செய்கிறான் என்பதை பாருங்கள். 10ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அப்பொழுது யோசுவா என்று தான் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார். இந்த இடத்த வாசிக்கும் போது யோசுவா எப்படி சொல்லலன்னு சொன்னா, அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லல. அந்த வசனத்தை நல்லா கவனிங்களேன். அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படி சொல்லல. அதை அவன் தன்னுடையதாக எடுத்து அவன் அங்கே அழகாய் சொல்றான். அந்த விசுவாசத்தை பார்க்கிறோம். நீங்க 3 நாளைக்குள்ள என்ன பண்ண போறீங்க? இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். யோசுவா அதிபதிகள்கிட்ட சொல்றான், போய் நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா இடத்திலும் போங்க. அதான் பாளையத்துக்குள்ளே உருவ நடந்துன்னு சொன்னா, பாளையம் ரொம்ப பெருசு. எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க? நிறைய லட்சங்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள போய் எல்லா மக்களும் கேட்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, எல்லாம் ஆயத்தம் பண்ணிக்கோங்க. அப்ப கூடாரத்தெல்லாம் அவங்க கலத்தணும். கலத்தி என்ன பண்ணும்? யோர்தானை கடக்க வேண்டும். அவன் தைரியமாக இங்கே சொல்லுகிறான், 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். அவங்களும் போய் என்ன பண்ணாங்க? யாருமே எதுவுமே கேட்கலைங்க. அது எப்படி, என்ன பிளான் இருக்கு முதல்ல சொல்லுங்க அப்படிலாம் சொல்லலை. அவங்க செஞ்சாங்க. மரியாள் வேலைக்காரத்தில் சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். ஒன்று லீடர்ஷிப், சரியா? லீடர்ஸ் அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி வேணும். யோசுவா ஆண்டிடத்திலே கேட்கிறான், பயந்தவன் தான். ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு சொல்லவில்லையா? அந்த 9ஆம் வசனம் எப்படி இருக்கு? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் கத்ராய் தேவனாய் கர்த்தர் உன்னுடனே. அவன் பயப்படுக்க தான் செய்கிறான். அவனு சாதாரணமான மனுஷன். ஆனா அவன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் என்ன சொல்றானா, செய்ய போறோம், எந்திரிங்க, ரெடியாகுங்க, வேண்டிய சாப்பாடுலாம் என்ன பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க, நம்ம 3 நாளைக்குள்ளே கிளம்ப போகிறோம். அது அவனுடைய விசுவாசத்தை காட்டுகிறது. அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வார்த்தையில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய அந்த அற்புதமான வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே, அதாவது உலக பிரகாரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் எல்லாம் ஒரு பகுதி அப்படிலாம் கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே தேவன் ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணியிருக்கார், பிடிச்சிருக்கிறார். அது திருமணமாக இருந்தாலும் சரி, அது படிப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே குடும்ப பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஊழியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதன்படி தான் நம்ம நடத்த முடியும்? அவருடைய வார்த்தையின்படி தான். ஏனென்று சொன்னால் ஒன்றோடு ஒன்று அது பின்னி பிணைந்த ஒரு காரியம். ஒரே என் கையில் கொடுக்கப்பட்ட அந்த படிப்பை நான் கேர்லெஸ்ஸாக விட்டு செய்ய வேண்டியது செய்யாமல் நான் முடிச்சிட்டேன்னா அது எதை பாதிக்க போகுது? பின்னாடி தேவன் செய்ய போகிறதை பாதிக்க போகுது. என் வாழ்க்கையில் என்ன தவறாக ஒரு பெண்ணை அல்லது ஒரு திருமண இணைப்பிலே தவறாக நான் இணைந்து விடுவேன், ஆனால் அது முழுமையாக என்னை பாதிக்க போகிறது. என் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அதை பாதிக்கும். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை பாதிக்கும். அப்ப அதனால ஒவ்வொரு இடத்திலுமே ஆண்டவருடைய திட்டத்தை நான் அறிய முற்பட வேண்டும். ஆண்டவரே, நான் பிசகி விடாதபடி காத்துக்கொள்ளும், விலகி விடாதபடி காத்துக்கொள்ளும். அதான் சொல்ற, வலது இடதுபுறம் விலகாதபடிக்கு ஜாக்கிரதையா இரு. இரவும் போலும் அதை தியானித்துக் கொண்டு, சரியா? எது வேண்டுமானாலும் ஆண்டு சமூகத்தில் போய் உட்கார்ந்து சில ஆண்டுகிட்ட கேட்கலாம். ஆண்டு வசனத்திலிருந்து என்னோட கூட என்ன பண்ணுங்க, பேசுங்க, காமிங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்னு சொல்லுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே. தேவன் அழகாய் சில காரியங்களை
செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அதை செய்வார், நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்வார், அழகாக நடத்துவார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணலாம். தலைகளை தாழ்த்தும், கண்களை மூடி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளிலே தேவன் செய்ய விரும்புகிற காரியம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். யோசுவாவை அழைத்தார், மோசேயை அழைத்தார், உங்களையும் என்னையும் கூட இன்றைக்கு அழைத்திருக்கிறார். நான் ஊழியக்காரன் இல்லையே என்று சொல்லலாம். இல்லை, உங்களையும் அவருடைய சித்தத்தை செய்ய அழைத்திருக்கிறார். உங்களை கொண்டு, உங்கள் சந்ததியை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நம்புறீங்களா? தேவனுடைய திட்டம் அதுதான். மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லி யோசுவாவிடத்தில் சொல்கிறார். இன்றைக்கும் அவர் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். எதற்காக அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும்? தான் நினைத்ததை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் செய்து முடிக்க தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேற எதுக்கும் இல்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்டு. அவருடைய ஆசை, எல்லை நம்மளாலே கற்பனை பண்ண முடியாத எல்லைகள் உண்டு அவரிடத்தில். அதை அவர் செய்து முடிக்க விரும்புகிறார். அப்படி அவர் செய்து முடிக்க வேண்டுமானால் நான் பலங்கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். அவருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை விட்டு விலகாதபடிக்கு நான் காத்துக்கொள்ள வேண்டும். அதை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். என் வாயை விட்டு அதை பிரியக்கூடாது. அதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நான் செய்ய வேண்டும். செய்வோமா? இது நாம் செய்ய வேண்டிய காரியம். எதற்காக வேதம் வாசிக்க வேண்டும்? எதற்காக நான் அதை தியானிக்க வேண்டும்? எதற்காக நான் அதன்படி செய்ய வேண்டும்? அப்பொழுதுதானே ஆண்டவர் தான் விரும்பினதை உங்கள் வாழ்க்கையில் மூலம் செய்ய முடியும். நான் வேதத்தையே வாசிக்கவில்லை என்று சொன்னால் அவர் விரும்பினதை நீங்கள் எப்படி செய்ய முடியும்? விரும்பினதை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் எப்படி தான் நினைத்ததை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும்? எல்லாம் தோல்வியாக முடியாதா? ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, நீர் செய்ய விரும்புகிறதை நான் செய்ய விரும்புகிறேன். நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை நான் கவனிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாமா? உங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, யோசுவாவுக்கே நீர் அதை தான் சொன்னீர். அன்றைக்கு ஆகமங்கள் மட்டுமே இருந்தது, மோசே எழுதின புஸ்தகங்கள் மட்டுமே இருந்தது, வேறு எதுவும் அவளுக்கு இல்லை. மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லி யோசுவா இடத்திலே சொல்லுகிறீர். அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு என்று சொல்லுகிறீர். கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுக்கு முழு வேதாகவும் கையில் இருக்கிறது. அதை தியானிக்க எங்களுக்கு பல வழிகள் இருக்கிறது. அநேக நேரத்தில் நாங்கள் தோற்று போவதற்கு காரணம் நாங்கள் எங்கள் சிந்தையின்படி நடப்பதனால்தான். எங்களுடைய விருப்பத்தின்படி, எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில், எங்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் நாங்கள் ஓடுகிறோம், தோற்று போகிறோம். எங்களை மன்னியும். புத்திமானாய் நடந்து கொள்ள, எங்கள் வழிகளை வாய்க்க செய்யத்தக்கதாக உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்காக நீர் பெரிய திட்டங்களை வைத்திருக்க என்பதை விசுவாசிக்க கிருபை தாரும். யோசுவா விசுவாசத்தினால் தான் ஆண்டவரே உடனடியாய் தன் அதிபதிகளுக்கு கட்டளையிடுகிறார். 3 நாளுக்குள்ளே நாங்கள் புறப்பட போகிறோம் என்று சொல்கிறான். தைரியமாக அந்த தைரியத்தை எங்களுக்கு தாரும். அந்த கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாரும். அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். வார்த்தைகளின் தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்க தாவே நாங்கள் அதை பிடித்துக்கொண்டு முன்னேறி செல்ல, இந்த பூமியிலே வாழ்ந்து முடிப்பதற்குள்ளாய் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க, உமக்காய் பெரிய காரியங்களை சாதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றையும் கர்த்தர் இருக்கிறோம். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.